பொதுவா கடகராசி கேட்டாவே பெண் நண்டுங்க. தன்னுடைய பெண் நண்டு தான் குட்டிகள் எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுக்கும். குட்டிகள் பெருசான உடனே தான் நெகத்தால வயிற்ற கீறி குட்டிகள் வெளியே போன உடனே இது செத்து. இந்த ஸ்டோரி ஏன்னா தான் குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக. கடகராசியில ஆண் இருந்தா தான் மனைவி மக்களுக்காக, கடகராசியில பெண் இருந்தா தான் கணவன் தான் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி நீங்க தான். அஷ்டமத்துல சனி பகவான் பல அவமானம், பல அவப்பேர், இவனா இவளா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பல நஷ்டம், பல ஆயிரம்ல பல கோடி நஷ்டம். இப்படி நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவப்பேரையும் அவமானத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த கடகராசி இந்த 2026 குரு பகவான் ஒரு நல்ல பலனை, ஒரு ஸ்டார் ஆக்கக்கூடிய பலனை, குப்பமேடையும் கோபுரமாக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசிக்கு தான் 90% பலன் இருக்கு. ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. அதுக்காக காசு பணம் வருது, நாலா பக்கம் காசு வருது, மனைவி மக்களை மதிக்காம நம்ம பாட்டுக்கு இன்னும் ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ராசிக்கு 8வது வீட்டுல ராகு பகவான் கண்டத்துல இருக்காரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். ஆனா 8ஆம் இடத்துல கும்பராசியில சனீஸ்வரன் பகவான் நட்பு கிரகமா தான் இருக்காரு சனீஸ்வரன் பகவானுக்கு. ஆனா கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஆயுள் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அமைதியா கவனமா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு யோகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தவனுடைய பார்வை, சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவான், அடுத்தவன் உங்களுக்கு சூனியம் கூட பண்ணுவான். ஏன் உங்களுக்கு செய்வின தோஷமே இருக்கு கடகராசிக்கு. அதையும் மீறி அதெல்லாம் தள்ளி விட்டு எட்டி உடைச்சிட்டு தான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய தருணம் உண்டு. கவலைப்படாதீங்க, குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடகராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான், குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது, எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருக கடவுளை, 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்லை, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி
அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க, எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசின்னு கேட்டாவே ஒரு நீர் ராசி. உடம்ப செம்ம ஆக்டிவா வச்சிருப்பீங்க. டெய்லியும் குளிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும், பண்புள்ள அமைப்புகளை கத்துக்கணும், பல குருமார்கள் மாதிரி குரு பலன் கிடைக்கணும், இப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ராசி நீங்க தான். பொதுவா கடகராசின்னு கேட்டாவே பெண் அண்டுங்க. தன்னுடைய பெண் அண்டு தான் குட்டிகள் எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுக்கும். குட்டிகள் பெருசான உடனே தான் நெகத்தால வயிற்ற கீறி குட்டிகள் வெளியே போன உடனே இது செத்து. இந்த ஸ்டோரி ஏன்னா தான் குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக. கடகராசியில ஆண் இருந்தா தான் மனைவி மக்களுக்காக, கடகராசியில பெண் இருந்தா தான் கணவன் தான் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி நீங்க தான். 2026க்கு முன்ன அஷ்டமத்துல சனி பகவான் வந்து பல அவமானம், பல அவப்பேர், இவனா இவளா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பல நஷ்டம், பல ஆயிரம்ல பல கோடி நஷ்டம். இப்படி நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவப்பேரையும் அவமானத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த கடகராசி இந்த 2026 குரு பகவான் ஒரு நல்ல பலனை, ஒரு ஸ்டார் ஆக்கக்கூடிய பலனை, குப்பமேடையும் கோபுரமாக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசிக்கு தான் 90% பலன் இருக்கு. கடகராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது. குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்ன 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னையே குரு பகவான் உங்களுக்கு பலன் கொடுத்துருவாரு. ஆண்டியும் அரசனாவாம். அப்படி ஒரு தருணமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. மகத்தான நேரம் இது. ஒரு தருணம். இத்தனை வருஷம் இடையூர்ல இருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். அப்ப சந்திர பகவானை வேண்டிக்கிங்க. கடகராசியில குரு பகவான் வந்திருக்கிறனால 2026க்கு முன்ன கடகராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தா மனைவியை விட்டு விலகி இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே போல கடகராசியில பெண் இருந்தா கணவனை விட்டு விலகி இருக்கக்கூடிய தருணமும் உண்டு. இதுதான் விதி. உங்க மேல அவப்பேரு. கடகராசிக்காரர்கள ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசைப்படுறாரு, அடுத்த பெண் மேல ஆசைப்படுறாரு, எங்க கிட்ட பேச மாட்டேக்காருன்னு சொல்லக்கூடிய தருணத்துல பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க. அந்த பிரிவை எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி. சன்னியாச கோலமா சுத்திட்டீங்க, தவ கோலமா சுத்திட்டீங்க. இப்படி பிரிஞ்சவங்களை சேரக்கூடிய ஒரு மாசமும் இந்த மாசம்தான். குரு பகவான் அற்புதமான இடத்துல இருக்காருங்க. ஜென்மத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த ஒரு வருஷம் சித்திர மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் 100க்கு 100 ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். ஆன்மீக ஞானம் கிடைச்சிடும். மக்கள் மேல அளவு கடந்த ஒரு பற்று கிடைச்சிடும். மக்கள் மேல பாசம் வந்துடும். தனக்காக வாழாம பிறருக்காக வாழக்கூடிய ஒரு தருணமும் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய உண்டு. போனதெல்லாம் போட்டும். கடகராசிக்காரங்க பொதுவா நோயில கூட விரயம் பண்ணலாம். அந்த நோயும் இப்ப மீண்டு போகும். அப்ப குரு பகவான் உங்க ஜாதகத்துல வந்தனால நலிஞ்ச நோய் கூட குணமாக போகுது. ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. அதுக்காக காசு பணம் வருது, 4 பக்கம் காசு வருது, மனைவி மக்களை மதிக்காம நம்ம பாட்டுக்கு இன்னும் ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ராசிக்கு 8வது வீட்டுல ராகு பகவான் கண்டத்துல இருக்காரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். ஆனா 8ஆம் இடத்துல கும்பராசியில வந்து சனீஸ்வரன் பகவான் நட்பு கிரகமா தான் இருக்காரு சனீஸ்வரன் பகவானுக்கு. ஆனா கடகராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால ஆயுள் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப அமைதியா கவனமா கேட்டுக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாசம் ராகு கேது பெயர்ச்சிக்கு மேலதான் இன்னும் ஒரு யோகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தவனுடைய பார்வை, சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவான், அடுத்தவன் உங்களுக்கு சூனியம் கூட பண்ணுவான்.
ஏன் உங்களுக்கு செய்வின தோஷமே இருக்கு கடகராசிக்கு. அதையும் மீறி அதெல்லாம் தள்ளி விட்டு எட்டி உடைச்சிட்டு தான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய தருணம் உண்டு. கவலைப்படாதீங்க. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. குருவே நம்ம பக்கம்தான். எம்பெருமான் முருக கடவுள் திருச்செந்தூர் முருகன் குருஸ்தலம். ஆமா, முருக கடவுளே உங்க பக்கம் இருக்கும் போது உங்களை யாரு என்ன பண்ணுவா? ஒன்னும் பண்ண முடியாது. கடகராசி அன்பர்கள் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்த சாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமா நான் எம்பெருமான வேண்டிக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.